பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி பார்க்குறீங்க? நான் ஓப்பனாக சொல்லப்போனால் அவர் உள்ளே எப்படி இருக்காரோ அப்படி தான் வினோத்தனை. கானாவில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான். நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு மனிதர். அதில் சமுதாய பாடல், இந்த சமுதாய கருத்து பாடக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் அவர். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் இது ரவுடிசம் பாட்டு பாட மாட்டேன், கஞ்சா பாட்டுலாம் பாட மாட்டேன்னு ஒரு கொள்கையோடு இருக்கார். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் பாட மாட்டேன்டான்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணுவோம். எப்பவுமே மக்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பார், அதுதான் உள்ளே பண்ணுறாரு. பேசிட்டு இருக்காரு, அதை பற்றி பார்க்கணும். இல்லை, அவர் கானா வினோத், அதனால் கானா பற்றி தான் பேசணும். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை பற்றி தான் பேசுகிறாரு. பயங்கரமாக காமெடி பண்ணார். இங்கே எப்படி இருக்கிறாரோ அதே தான் பிக் பாஸ்லேயும் போய் செம்ம காமெடி பண்ணுகிறாரு. மற்றவங்க சொல்லலாம் அவர் வந்து நடிக்கிறார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. வினோத்தனை இங்கே எப்படி இருப்பார் ஜாலியாக, அதை தான் அங்கே போயிருக்கிறாரு. நாங்கள் கூட கானாவுக்கு போகும்போது சில இடத்துக்குலாம் போகும்போது சிரிக்க வைப்பார், என்னையை கிண்டல்லாம் பண்ணுவார். அதுதான் உள்ளம் பண்ணுறாரு. ஜெயிச்சார்னா இன்றைக்கி இங்கே இருக்கிற கானா பாடகர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ரோல் மாடல் அவர் தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன உள்ளே இருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி பார்க்குறீங்க? நான் ஓப்பனாக சொல்லப்போனால் அவர் உள்ளே எப்படி இருக்காரோ அப்படி தான் வினோத்தனை. ஏன்னா வினோத்தனை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். நான் சின்னதாக இருக்கும்போது, அவர் சின்னதாக இருக்கும்போதில் நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு பர்சன். அவர் எப்பவுமே மக்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பார், அதுதான் உள்ளே பண்ணுறாரு. பேசிட்டு இருக்காரு, அதை பற்றி பார்க்கணும். இல்லை, அவர் கானா வினோத், அதனால் கானா பற்றி தான் பேசணும். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை பற்றி தான் பேசுகிறாரு. நாங்கள் கூட கானாவுக்கு போகும்போது சில இடத்துக்குலாம் போகும்போது சிரிக்க வைப்பார், என்னையை கிண்டல்லாம் பண்ணுவார். அதுதான் உள்ளம் பண்ணுறாரு. நல்லா விளையாடிட்டு இருக்கார் ப்ரோ. நீங்கள் ஓட்டிங்கே பார்க்குறீங்களே, நல்ல ஓட்டிங் தான். இல்லை, ஆமாம், அவங்க 2 பேர் காம்போ காமிச்சிருந்தாங்க. இப்போ அவர் கொஞ்சம் வெளியே வந்துட்டார். இதுக்கப்புறமா அவர்